வணக்கம் தலைமையிலே. நேற்று திங்கட்கிழமை 28ஆம் தேதி நடந்த 5 சர்வதேச நிகழ்வுகள் இந்தியாவுக்கு மிக முக்கியமானது, தெரிந்து கொள்ள வேண்டியது. இந்தியா பாகிஸ்தான் போர் உட்பட நேற்று திங்கட்கிழமை பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர், பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிஃப் அவன் அவனோட வீட்டில் லண்டனை சேர்ந்த ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்துக்கு ஒரு சிறப்பு நேர்காணல் கொடுத்துருக்கான். அதில் அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, பாகிஸ்தான் மீதான, அதாவது பயங்கரவாதிகள் மீதான, பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் தாக்குதல், இராணுவ ரீதியான தாக்குதல் தவிர்க்க முடியாத ஒன்று, மேலும் உடனடியாக நடக்கக்கூடிய ஒன்று. அதை நாங்கள் எதிர்பார்த்துருக்கிறோம். எங்களுடைய படைகளை பலப்படுத்தி வைத்திருக்கிறோம்னு சொல்லியிருக்கான். அவங்களுடைய துருப்புக்கள், அவங்க டாங்குகள், அவங்களுடைய கவச வாகனங்கள் எல்லை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அணுகுண்டுகள் பொறுத்த வரைக்கும் அவன் என்ன சொல்றான்னா, நம்ம 2 பேர்த்துக்கும் அணுகுண்டுல கொள்கை வேறுபாடு இருக்கு, பாகிஸ்தானுக்கும் இந்தியாவிற்கும். இந்தியா அணுகுண்டு சோதனை முடித்த பிறகு அன்றைய பிரதமர் வாஜ்பாய் அவர்கள், அன்றைய பாதுகாப்பு அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள் உலகத்துக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தாங்க. இந்தியா சார்பா அணுகுண்டு இருக்கும் நாடுகளோட சண்டை போடும்போது அந்த நாடு எங்கள் மேலே அணுகுண்டு போடாமல் நாங்கள் எக்காரணம் கொண்டும் அணுகுண்டை தொடவே மாட்டோம். இது ஒன்று. இரண்டாவது, அணுகுண்டு இல்லாத நாடுகளோடு சண்டை போடும்போது நாங்கள் தோற்கும் நிலை வந்தாலும், நமக்கு அப்படி ஒரு நிலை வராது, அவங்க சொன்னது அதுதான், தோற்கும் நிலை வந்தாலும் நாங்கள் அணுகுண்டை எடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதிமொழி கொடுத்தோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த உறுதிமொழி தான் நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். அமித்ஷா அவர்கள் கூட சொன்னார் இந்த மாதிரி உறுதிமொழிலாம் மாற்றணும்னு சொல்லி. ஆனாலும் வாஜ்பாய் அவர்கள் கொடுத்த உறுதிமொழி தான் இன்றைக்கும் இருக்கு நம்மகிட்ட. பாகிஸ்தான் அப்படி இல்லை. யார் மேலே வேணாலும் எப்போ வேணாலும் நாங்கள் அணுகுண்டை தூக்கி போடுவோங்கிறது அவனுடைய கொள்கை. அதை பற்றி அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இந்திய தாக்குதலில் பாகிஸ்தான் வாழ முடியாத சூழ்நிலை இருந்தால், வெளியேற்றப்படக்கூடிய சூழல் வந்தால் நாங்கள் அணுகுண்டை உபயோகப்படுத்துவோம்னு சொல்லி அவன் அந்த பேட்டியில் சொல்லியிருக்கான். இது பேட்டி என்ன காட்டுது அப்படின்னா, சர்வதேச இராணுவ ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தான் மீது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், அது இதுக்கு முன்னாடி 2 தடவை பண்ணோம், அதை விட மிக பெரிதான ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பாகிஸ்தான் மேலே பண்ணாலும் பாகிஸ்தான் திரும்ப ஒன்றும் பண்ணாது, அதை ஏற்றுக்கொண்டு முடித்து கொள்வார்கள் அப்படின்னு காட்டுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், மிகப்பெரிய அளவிலான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், பழிவாங்கும் நடவடிக்கை தேவை. ஆனால் அநேக யூடியூபர்ஸ் இங்கே இருந்துக்கிட்டு ஒரு போரையே நடத்திட்டு இருக்கீங்க, மக்களை தவறான வழியில் கொண்டு போகிறீங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் இந்த போர் நடந்துருச்சு, நடக்க போகுது, உள்ளே போக போகிறாங்கன்னு சொல்லி ஒரு தூண்டுதல் செஞ்சுட்டு இருக்கீங்க. ஒன்று முதல்ல புரிஞ்சுக்குங்க, ஒரு முழு அளவிலான போர் வந்தால் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வரும்போது, இந்தியா தன்னுடைய லட்சியமான, இந்திய இராணுவருக்கு ஒரு லட்சியமே இருக்குது, பாகிஸ்தானுக்குள்ளே சென்று அவங்க தலைநகரத்தில் அவங்க தேசிய கொடியை இறக்கிட்டு நம்ம தேசிய கொடியை ஏற்றிடுவாங்க. அதில் எந்த வித சந்தேகம் இல்லை. சில நாட்களே பண்ணிடுவாங்க, மிகப்பெரிய சேதத்தை கொடுப்பாங்க. ஆனால் குறைந்தது 2500 இந்திய இராணுவ மாவீரர்கள் தங்கள் இன்னுயிரை கொடுக்க வேண்டியிருக்கும். முதல்ல அது புரிஞ்சுக்குங்க. போர் என்றால் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. சும்மா தெரியாமல் ஏதோ வீடியோ போட்டு இந்த மக்களை உசுப்பேத்திட்டு இருக்காதீங்க. அநேகர் சொல்கிறீங்க இஸ்ரேல் போய் சண்டை போடுது, நம்ம ஏன் போகலன்னா, இஸ்ரேலுக்கு அது நிர்பந்தம். இஸ்ரேல் வாழணும்னா சுற்றி ஒரு 40 பயங்கரவாத நாடு இருக்கும்போது வாழ வேண்டும் என்றால் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், நிர்பந்தம். அது நமக்கு அது கிடையவே கிடையாது. ரெண்டாவது, இஸ்ரேல் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் மிக பெரிய தாக்குதல், அவங்க போய் சண்டை போட்டுருக்காங்க. நீங்கள் அதை கொண்டு இங்கே வச்சு எழுதிக்கிட்டு மக்களை வீணாக தூண்டாதீங்க. உங்களுக்கு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. நீங்கள் யூடியூப்பில் பேசிட்டு தான் இருக்க போகிறீங்க, சம்பாதிக்கிறீங்க. ஆனால் நமது இந்திய இராணுவ மாவீரர்கள் 2500 குறைந்தது உயிர் தியாகம் பண்ண வேண்டியிருக்கும். அதை போன்ற பெரிய அளவிலான போருக்கான சூழல் இப்போ இல்லவே இல்லை. என்னால் தெளிவாக சொல்ல முடியும். அதனால் தேவையில்லாமல் பதிவு பண்ணாதீங்க. ஒரு மிகப்பெரிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், ஒரு நல்ல பெரிய அவங்களுக்கு ஒரு உயிர் சேதம் கொடுக்கக்கூடிய, அவங்க இராணுவ கேந்திரங்களை அடித்து நோக்கக்கூடிய ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நிச்சயம் அவசியம். அவங்க அதுக்கு பதிலடி கொடுக்க மாட்டாங்க. இது இப்போதைக்கு நிலைமை. அதை நோக்கி தான்
இந்தியாவும் போகிற மாதிரி தெரியுது. ஒரு மிகப்பெரிய ஆழமாக உள்ளே போய் தாக்குதல் நடத்திட்டு வருவாங்கன்னு தோணுது. இரண்டாவது இஸ்ரேல். இஸ்ரேல் மிகப்பெரிய ஆதரவை இந்தியா கொடுத்துருக்குறாங்க. இந்த பஹல்காம் தாக்குதல் நடந்த உடனே முதல் கண்டனத்தை பதிவு பண்ணியது இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கிதியோன் சார். அவர் தான் பதிவு பண்ணார். காட்டு மிராண்டித்தனமான தாக்குதல், இந்தியாவுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள், கூட நிற்போன்னு சொல்லியிருந்தார். சமீபத்தில் லண்டனில் பாகிஸ்தான் தூதரகம் முன்னால் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. 2 பாகிஸ்தான் ஆதரவாளர்கள், இந்திய ஆதரவாளர்கள். இந்திய மக்கள் கைதாங்க இந்திய தேசிய கொடியும் இஸ்ரேல் கொடியும் தான் இருந்தது. 2 கொடி அங்கே வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் பாகிஸ்தான் அவங்களோட மக்கள் கையில் பாகிஸ்தான் கொடியும் பாலஸ்தீன கொடியும் இருந்தது. சிலரை அங்கே வச்சு கைது பண்ணாங்க, கொஞ்சம் வன்முறை நோக்கி போனால. அதுக்கப்புறம் இஸ்ரேலிய பிரதம மந்திரி பென்யமின் நெத்தன்யாகு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் அவருடைய கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். முதல்ல இஸ்லாமிக் மர்டரஸ் டெரரிசம், அதாவது இஸ்லாமிய கொலைகார பயங்கரவாதம், இந்த வார்த்தையை உபயோகப்படுத்தியிருந்தார். நான் மிகவும் கண்டிக்கிறேன். அந்த மக்களோடு அவங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். அது எல்லாத்தை விட முக்கியமாக இந்தியா எந்த நடவடிக்கை எடுத்தாலும் பாகிஸ்தான் மீது தோளோடு தோள் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார் பென்யமின் நெத்தன்யாகு. மேலும் இன்னொன்று சொல்லியிருந்தார், கடல் வழி பாதை இந்தியாவிலேருந்து சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் இஸ்ரேல் துறைமுகம், அங்கே பொருட்களை ஏற்றி இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஐரோப்பிய நாடுக்கு போகும் நம்ம சரக்குகள். அந்த பாதையை மிக விரைவில் திறந்து அந்த வணிகத்தை நாங்கள் மிக விரைவில் செய்ய போகிறோம்னு சொல்லி நெத்தன்யாகு உறுதி கொடுத்திருந்தார். இது ஒரு செய்தி. அதே போல் 9 நாளைக்கு முன்னாடி நான் பதிவு பண்ணியிருந்தேன், நம்மகிட்ட 36 ரஃபேல் போர் விமானம் இருக்குது. கூடுதலாக 26 ரஃபேல் போர் விமானம், கடல் படைக்கு 40 ரஃபேல் போர் விமானம், தரைப்படைக்கு விமானப்படைக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் நேற்று நான் 28ஆம் தேதி கையெழுத்தாகுன்னு சொல்லியிருந்தேன். 28ஆம் தேதி கையெழுத்தாயிடுச்சு. நேற்று உறுதிப்படுத்திக்கிட்டாங்க. 26 நேவிக்கு தேவையான ரஃபேல் போர் விமானங்கள். அது 22 சிங்கிள் சீட்டுமாங்க, அது நேரடியாக சண்டையில் ஈடுபடக்கூடியது. 4 2 இருக்கை உள்ள போர் விமானங்கள், அது பயிற்சிக்கு உபயோகப்படுத்தப்படும். பயிற்சிக்கும் பண்ணிக்கலாம், சண்டையும் போடலாம், குண்டும் போடலாம். அது மல்டி பர்பஸ் வச்சுருப்பாங்க. இது 26 உறுதி பண்ணி 63,000 கோடிக்கு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்க. இது போர் விமானத்துக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே நம்மகிட்ட 36 ரஃபேல் போர் விமானம் இருக்குது. அதுக்கு சில உதிரிபாகங்கள் தேவை. அதுக்கு இப்போ வர ரஃபேல் போர் விமான ஆயுதங்களுக்கு சிமுலேட்டர், பயிற்சி பெறக்கூடிய போர் விமானம் போல ஒரு அமைப்பு அதற்கு, மற்றும் இங்கே சில ரிப்பேர் பண்ணக்கூடிய தொழிற்சாலை நிறுவனத்துக்கு எல்லாத்துக்குமே சேர்ந்தால் இந்த பணம், முக்கியமாக நம்முடைய அஸ்ட்ரா ஏவுகணை அதில் மாட்டிக்கலான்ட்டாங்க. பொதுவான தெரிஞ்சுக்கங்க, ஒரு போர் விமானம்லாம் வாங்குகிறோம், ஒரு நட்டு ஒரு போல்ட்டை மாத்திரக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு நட்டு வேணும்னாலும் அவங்களோட நட்டை தான் வாங்கணும். அவங்க அனுமதி இல்லாமல் தொடவே கூடாது. அப்படி ஏதோ நம்ம மாறுதலாக பண்ணோம்னா வாரண்டி கிளைம் ஆகாது. அந்த வாரண்டி காலம் இருக்கும், அது எதுவுமே வராது. ஆனால் இதில் நம்முடைய அஸ்ட்ரா ஏவுகணை பொருத்தி கொள்ளலாம் சொல்லியிருக்காங்க. இந்த 26 போர் விமானம் நீண்ட காலமாக பேசிகிட்டு இருந்தாங்க. விலையை குறைக்கணும் 3 வருஷமாக அந்த விலையை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ எல்லாம் இறுதியாக முடிஞ்சு போச்சு. 2030க்குள்ளே 26 போர் விமானம் இந்தியாவுக்குள்ளே வந்துடும். ஒட்டுக்கா வராது, வருஷத்துக்கு ஒரு 5 அப்படின்னு சொல்லி அவங்க ஓட்டிகிட்டு கொடுப்பாங்க. 5 கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. 30க்குள்ளே முடிக்கணும், அதுதான் டார்கெட். இப்போ மீதம் இருக்கும் 40 ரஃபேல் போர் விமானம், அதையும் நான் பேசியிருந்தேன். அதை பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம டெக்னாலஜி கேட்டிருக்கோம். இப்போ இருக்க 26 போர் விமானம் அங்கேருந்து ஓட்டிகிட்டு வராங்க. இன்னும் ஒரு 40 போர் விமானம் இன்னும் அதிக விலையில் வரும். நாங்கள் டெக்னாலஜி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. நிச்சயமாக அதில் உறுதியாக நிற்கணும், அதை விட்டு கொடுக்கவே கூடாது. இப்போ வரைக்கும் இன்ஜின் செய்ய முடியல. நம்ம 6ஆம் தலைமுறை போர் விமானம் சொல்கிறோம், AMCA, அதுக்குமே இப்போ இன்ஜின் வாங்கலாம், இல்லாட்டி சேர்ந்து உற்பத்தி பண்ணலான்னு பேசிகிட்டு இருக்காங்க. இது மிக தவறு. இந்த 40 போர் விமானம், அடுத்த 40 ரஃபேல் வாங்கும்போது டெக்னாலஜி கண்டிப்பாக வேணும்னு சொல்லலாம். ஒருவேளை அவங்க தராத பட்சத்தில் சாப் கிரிஃபன், அந்த போர் விமானம் சுவிட்சர்லாந்து, அவங்கெல்லாம் டெக்னாலஜி தரேன் இருக்காங்க, ரஷ்யா தரேன் இருக்காங்க, அவங்கள நோக்கி போகலாம். நிச்சயமாக டெக்னாலஜி வேணும். வருங்காலத்தில் போர் விமான என்ஜின் நம்ம தான் செய்யணும். இது நான் பேசியிருந்தேன், துல்லியமாக அதே போல் நடந்திருக்கு.
இன்னும் ஒரு செய்தி பதிவு பண்ணியிருந்தேன். ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கான்னு, அதுவும் நேற்று நடந்திருக்கு. யூஎஸ் அமெரிக்காவுடைய ட்ரெஸரி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஸ்காட் பீசன்ட் அப்படிம்பாங்க. அவர் வந்து சிஎன்பிசி செய்தி நிறுவனத்துக்கு நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து வரி விதித்த பிறகு அநேக நாடுகள் அந்த வரி கொள்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அநேக நாடுகள் எங்களோட பேசிக்கிட்டு இருக்காங்க, வரியை குறைக்கலாம், இன்னும் கொஞ்சம் குறைங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க, நல்லபடியாக போயிட்டுருக்கு. எங்களுடைய குழு முதல் முறையாக இந்தியாவுடன் வரி குறைப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட போதுன்னு இருக்காரு நேற்று. நான் அதை தான் பேசியிருந்தேன் ஏற்கனவே. மிக பெருமையான செய்தி. உலகத்தில் எத்தனையோ நாடுகள் அமெரிக்காவோட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது மோடிஜியோட ராஜதந்திர வெற்றின்னு பார்க்கணும். அவர் யூஎஸ் ட்ரெஸரி செக்ரட்டரி ஸ்காட் பெசன்ட் சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். முதலாக எங்கள் குழு இந்தியாவுடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறோம். அவங்க வந்து வரி குறைச்சி கேட்டிருக்காங்க. நாங்கள் அதை பற்றி பரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம். இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்துக்குள்ள முதல்ல இந்தியாவுடன் ஒப்பந்தம் கையெழுத்தாயிரும். அதற்கடுத்து ஜப்பான், அதற்கடுத்து சவுத் கொரியா, அதற்கடுத்து இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. முதல் இடத்துல நம்மளை வச்சிருக்கிறது மிக பெருமையான விஷயம். இதுக்கு முக்கிய காரணமாக மோடிஜி மற்றும் வந்து சென்ற வாரம் வந்து அவங்களுடைய துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் வந்திருந்தாரு. அப்போ தான் அவங்களுக்கு தாக்குதல் நடத்தினாங்க பகல்காமில். அவர் வருகை, அவர் இங்கே பேசியது, குறிப்பாக அவருடைய மனைவி உஷா வான்ஸ், அவருடைய இந்தியர், அவருடைய பங்கும் இதில் முக்கியமாக இருக்குது. இன்றைக்கு அமெரிக்க நிர்வாகத்தில் முக்கியமான இடத்துல இந்தியர்கள் இருக்காங்க. அவர்கள் பின்னணி செயல்பாடு தான் முதல் அமெரிக்கா நம்மோடு கையெழுத்து போடுவதற்கு ஏதுவா அமைஞ்சிருக்கு. இன்னும் ஒரு பெருமையான மகிழ்ச்சியான செய்தி. இந்தியன் மினிஸ்டர் ஆஃப் காமர்ஸ் பியூஷ் கோயல் அவர் வந்து நேற்று இங்கிலாந்தில் அவரை ஒட்டிய அமைச்சர் ஜோனத்தான் ரெனால்ட், அவருடைய பேர் இங்கிலாந்தில், அவரும் சேர்ந்து 2 பேரும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறாங்க. இதுவும் வரி குறைப்பு, வரி இல்லாத வியாபாரம். இங்கிலாந்து கூட வரி குறைப்பு, சில இதுக்குள்ள வரியே இல்லாத வியாபாரம், இதை நோக்கி பேசி கையெழுத்து போடுறாங்க. இதில் வந்து இமிக்ரேஷன், அங்கேயே போய் இங்கிலாந்துலேயே இருந்து அவங்க சிட்டிசன்ஷிப் வாங்கிறது, தொழில் வேலை செய்ய இங்கிலாந்து போகிறது, இது எல்லாம் சேர்ந்து ஒப்பந்தம் கையெழுத்தாக போகுது. இது மிகப்பெரிய விஷயம். இங்கிலாந்தோட வந்து வரி இல்லாமல் ஒப்பந்தம் ஆகுது, அமெரிக்காவோட வந்து வரி இல்லாமல் ஒப்பந்தம் ஆகுதுன்னா இதெல்லாம் இந்தியாவுடைய வியாபாரத்துக்கு எங்கேயோ கொண்டு போகும். ஏகப்பட்ட சிறிய பெரிய நிறுவனங்கள் பெருகும், ஏகப்பட்ட பேர்த்துக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பார்க்கும் நீங்கள் ஏற்றுமதி தொழிலுக்கு வரலாம். உங்கள்கிட்ட அங்கே உங்கள் பகுதியில் உங்களால் எந்த பொருளை ஏற்றுமதி பண்ண முடியுமோ அதை நீங்கள் ஏற்றுமதி பண்ணலாம். குறிப்பாக அதில் வந்து இங்கிலாந்து விஸ்கி அதான் குறிப்பிடப்பட்டிருக்கு. விஸ்கி மதுப்பிரியர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி. அந்த விஸ்கிலாம் மிக குறைவான விலையில் இங்கே கிடைக்கும். கார் மற்றும் வந்து விவசாய பொருட்கள், அக்ரிகல்ச்சர், ஃபார்மாசூட்டிக்கல்பாங்க, மருந்து பொருட்கள், இதெல்லாமே வந்து வரி இல்லாமல் கொண்டு வரலாம், வரி குறைப்படலான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாமே மகிழ்ச்சியான செய்தி. ஒரு தலை சிறந்த பிரதமர் உங்களுக்கு கிடைச்சிருக்கான்னு புரிஞ்சுக்கங்க. தொடக்கத்துன்னு சொன்னேன், தேவையில்லாமல் யூடியூபர் சண்டையை தூண்டாதீங்க, உங்களுக்கு ஒன்றுமே ஆக போகிறதில்ல. அதனால் தேவையில்லாமல் இஸ்ரேலையும் இதையும் ஒப்பிட்டு ஏன் இன்னும் சண்டைக்கு போகல, இத்தனை நாள் ஆச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. நிச்சயமாக ஒரு பெரிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணுன்னு சொல்லுங்கள், அதை ஏற்றுக்கலாம். எத்தனை ஆயுதம் நம்மகிட்ட தீர்ந்து போகலாம், நம்ம ஆயுதத்தை திரும்ப வாங்கிக்கலாம், செஞ்சுக்கலாம். ஆனால் இராணுவ மாவீரர்கள் உயிர் மிக முக்கியமானது. இந்தியா வந்து இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படிம்பாங்க, ஐடிஎஃப், இந்திய பாதுகாப்பு படைகள். சண்டைக்கு வீணாக போகும் படைகளே கிடையாது. ஒவ்வொரு இராணுவ மாவீரர் உயிரும் மிக முக்கியமானது. வருங்காலங்களில் இந்த மாதிரி பயங்கரவாத தாக்குதல் நடக்காமல் பார்த்துக்கலாம், பயங்கரவாதிகளை தேடி பிடிச்சி கொள்ளலாம், அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு ஒரு தண்டனையாக ஒரு பெரிய தாக்குதல் நடத்தி காட்டலாம். இதை பற்றி பேசுங்க. எதுவும் தெரியாமல் போர்னு பேசிக்கிட்டு இருக்காதிங்க. அதே போல் வியாபாரத்தில் இருப்பவர்கள், அமெரிக்கா முதலில் நம்ம தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. வரி இல்லாத வரி குறைப்பு ஒப்பந்தம் நம்மகிட்ட தான் முதல் போட போகிறாங்க. மிக பெருமை. இங்கிலாந்து ஒப்பந்தம் போட போகிறாங்க. இதெல்லாம் பாருங்க. நீங்கள் வந்து ஏற்றுமதி செய்யுங்க, மிகப்பெரிய அளவுக்கு வாங்க. அதுக்காக இந்த பதிவு. இதெல்லாம் படிக்கலைங்க. நேற்று நடந்த சர்வதேச நிகழ்வுகள் இந்தியாவை வந்து இன்னும் பல மடங்கு மேலே உயர்த்தி செல்லும்.
இதை நோக்கி நம்ம பேசுவோம், இதை நோக்கி நம்ம செயல்படுவோம். மீண்டும் ஒரு முறை ஒரு அருமையான பிரதம மந்திரி நம்ம கிடைச்சிருக்கார். நிச்சயமாக இதே போல் இப்படி போய்கிட்டே இருந்தால் இந்தியா உலகளவில் முதலாவது இடத்துக்கு வரும். எனக்கு எந்த வித சந்தேகமே இல்லை, எழுதி கொடுக்க முடியும். அதே போல் தேவையற்ற போர் செய்திகளை தவிர்த்துங்க, போரை தூண்டாதீங்க. நன்றிகள்.